சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது அந்த மென் என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கான்ற எல்லா உண்மையும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியப்படுத்துற மாதிரி நம்ம ஜீவன் பிளான் பண்ணி ஒரு வேலையை பார்த்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்ப நைட் டைம் அந்த மின்ன ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கான். என்ன இப்ப நம்ம நிலைமை இப்படி ஆகிடுச்சு? ஜீவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, கடன் வாங்கியிருந்த பணத்தை வேற மொத்தமா அடைக்கணும். சோமின் வேற என்னால பிரெக்னெண்டா இருக்கிறத எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டா, இப்ப நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு இதை பத்தி திங்க் பண்ணிட்டே அவன் அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தடுமாறி கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த இடத்துல மாஸ்க் போட்டு வந்திருக்க 2 பேரும் அவனை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு கட்டி மிரட்டிட்டு இருக்காங்க. இவன் கடன் வாங்கியிருந்தால அதுலதான் யாரும் இவனை தூக்கிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு இவனா உளறிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை சீக்கிரமே திரும்ப தந்துருவேன், நீங்க என்ன எதுவும் பண்ணாதீங்க. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ் ஆக போகுது, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா என்னுடைய அம்மா எனக்காக ப்ராப்பர்ட்டி எல்லாம் தர்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்னென்னமோ கெஞ்சி உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறான். அப்புறம் தான் நமக்கு தெரியுது இவனை தூக்கிட்டு வந்தவங்க ஒன்னும் இவனுக்கு கடன் தந்துட்டு அந்த பணத்தை திரும்ப கேட்டவங்க இல்ல, எல்லாம் நம்ம ஜியோக்கோட ஃப்ரெண்டு டாங்க, அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு இன்னும் ஒருத்தவன். இந்த முன்ன எப்படி எல்லாம் மிரட்டினதான் அவன் சீக்கிரம் மேரேஜ் பண்ணுவான் அப்படின்றதுக்காக ஜியோக் பண்ணிருக்கிற வேலை தான் இது எல்லாம். அவன் நினைச்ச மாதிரி எல்லாமே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. மின் நேரா வீட்டுக்கு போனதும் அவனுடைய அப்பா அம்மா கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பேசிட்டு இருக்கான். நான் மேரேஜ் பண்ண உடனே நீங்க எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் தரதா சொல்லியிருந்தீங்கல்ல, நான் உங்க பையன் தானே, அதுல இருந்து வர்ற கொஞ்சம் பணத்தை நீங்க எனக்கு இப்பவே கையில தரலாம்ல, அதெல்லாம் இப்ப உனக்கு தர முடியாதுன்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து இவன் அடி நடிச்சு அங்க இருந்து வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இவனுக்கு இப்ப போறதுக்கு வேற இடம் இல்ல போல இருக்கு. நேரா சோமியனோட வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட தான் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். பாவம் அவங்களே உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. நீ பார்க்கதான் அழகா இருக்க, அதுக்காக உன்னை மேரேஜ் பண்ண முடியாதுன்னு அவங்க கிட்ட என்னென்னமோ தப்பா பேசிட்டான். அதுக்கு என்ன மன்னிச்சிரு, அப்புறம் நீ அந்த டைம்ல பிரெக்னெண்டா இருந்தன்றது எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் ஜீவனை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காத, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தான் நம்ம லைஃப்ல ஒன்னா இருக்க போறோம் அப்படின்னா உங்களை மேரேஜ்க்கு ப்ரொபோஸ் பண்றான். சோமின் அவன் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க ஷாக்ல. இங்க நடக்கிறதுல வச்சு பார்த்தாலே தெரியுது நம்ம ஜீவனோட ஃபேட் அப்படியே இந்த சோமினுக்கு சேஞ்ச் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஜீவன் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ற மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பார்ட்டி மாதிரி வெளியே வந்திருக்காங்க. ஆனா அந்த சோமின் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்ன விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு அதுல. இதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல அந்த முன்ன மேரேஜ் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப அவனுடைய ஹெல்த்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்து அதனாலதான் அவங்க 2 பேருக்குமே குழந்தை இல்லாம இருந்திருக்கும். அப்படின்னா சோமின் இந்த பிரச்சனையில இருந்து அவங்க தப்பிக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி போய் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மிஸ்டர் லீ ஜியோ கூட தாத்தாவை போய் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்கிட்ட கேட்டிருந்த மாதிரி ஆபீஸ்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். அங்க ஆபீஸ்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம்னு பார்த்தா அந்த மின்னும் சோமினும் தான். அவங்க அவங்களுடைய வேலையை சரியா பண்றதே இல்ல. அந்த ஃபுட் ப்ராடக்ட்டோட ஐடியாவும் ஜீவன் தந்ததுதான். ஆனா இதுக்கு முன்னாடி மேனேஜரா இருந்த அந்த கிம் தான் இந்த விஷயத்தை வெளியே வராம மூடி மறைச்சாரு. ஆனா இப்ப எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டதும் ஜியோ கூட தாத்தா அந்த பொண்ணு ஜீவனை தனியா மீட் பண்ணி பேசணும்னு அவங்களை வர சொல்லி அவங்களை பாராட்டிட்டு இருக்காரு. உன் லைஃப்ல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, உன்னை சுத்தி மோசமான பர்சன்ஸ் தான் இருக்காங்க, ஆனா இது எல்லாத்தையுமே நீ சரியா ஹேண்டில் பண்ணிருக்க, நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு உங்களை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவனுடைய தாத்தா கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஜியோக்கு இந்த இடத்துக்கு வரோம். வந்து பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது ஜீவன் இங்க தான் உட்காந்து அவனுடைய தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நீ எப்படி இங்கன்னு அவங்களை அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு வெளியே கூப்பிட்டு வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஒர்க் விஷயமா அவனுடைய தாத்தா என்ன மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு, அதுக்காக தானே வந்தேன். அவர் பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்ப நான் பாசிட்டிவா ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஜியோக்கு சரி அந்த மின்னும் சோமினும் மேரேஜ் பண்ற விஷயத்துல நேரம் முடிவு எடுத்திருப்பாங்க. அவனோட டீடைல்ஸ் நான் செக் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, எல்லாத்தையுமே அவன் கடனா தான் திரும்ப தந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜியோக்கு உங்களுக்கு கன் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. நீ நினைச்ச மாதிரி அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்ல மேரேஜ் பண்ண போறாங்க, அடுத்து உன்னோட பிளான் என்ன அப்படின்னு இன்டைரக்டா அவங்களுக்கு இவனை பிடிச்சிருக்கான்ற விஷயத்தை பத்தி தான் பேச வரான். இவங்க 2 பேருமே கன் ஷூட்டிங்கான பிராக்டிஸ் பண்றதுனால க்ளோஸா நின்னுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசுறது ஜீவனுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே நம்ம ஜீவன் அந்த யூன் கூட ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஃபுட்லாம் ரெடி பண்ணி தந்துட்டு நீங்க எப்படிதான் குக் பண்ண கத்துக்கிட்டீங்க, ஏன்னா நீங்க ரெடி பண்ற ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கி தான் பேசிட்டு இருக்காங்க. இதே நேரம் இவங்களுக்கு யூன் கிட்ட இருந்து கால் வருது. ஜீவன் அதை அட்டென்ட் பண்ணாம அப்படியே சைலண்டா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இந்த யூன் சும்மா இல்லாம பரவாயில்ல பாத்துக்கலாம்னு கால் அட்டென்ட் பண்ணி நேரா போன் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட தந்துடுறாங்க. அது என்னன்னா கிறிஸ்மஸ் டைம்ல அவங்களை மீட் பண்ணலாம்னு சொல்றான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி நீ இவங்க 2 பேரும் கிளம்பி கீழே போறாங்க. சரி சும்மா போயிட்டு வரலான்னு நம்ம ஜீவன் கார்ல ஏறி உட்கார்ந்தா யூன் ஹூ இவங்க 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கார்ல வராம காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் இப்ப போயிட்டு வாங்க, நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன் அப்படின்னு. யூன் எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு அவங்க வீட்டுக்கு போய் கத்திட்டு இருக்கிறதுலாம் வச்சுதான் நமக்கு தெரியுது. ஜியோக் தான் அவங்களை அப்படி பண்ண சொல்லியிருக்கான். ஜீவன் யூன் ஹூ கூடவாவது சரியா பேசட்டும் அப்படின்றதுக்காக. இப்படி அவன் பண்றது அவனுக்கே பிடிக்கல. அந்த கடுப்புல தான் தனியா உட்காந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபேமிலி பேக்கே காலி பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி எல்லாம் பண்றதை பார்த்துட்டு இவனும் என்னாச்சு உனக்கு, நீ ஏன் இப்படி எல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிற, அவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்றதா சொன்ன, அப்புறம் எதுக்கு அதை நினைச்சு இவ்வளவு கோவப்படுற, நீ மட்டும் தனியால உட்காந்து மொத்த ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு இருக்கியே, எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு கேட்க ஜியோக் அந்த பாக்ஸை உடைச்சு பாதி அவங்க கிட்ட தந்துடுறான். இப்ப நமக்கு ஜியோனை காட்டுறாங்க. ஸ்னோஃபால்லாம் ஆகிற மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த யூன்ஹோ கூட வெளியே வந்திருக்காங்க. என்னதான் அவங்க யூன்ஹோ கூட வெளியே வந்திருந்தாலும் அவங்களுக்கு ஜியோ கூட ஞாபகம் வருது. அவங்க 2 பேருமே கப்பல்ஸ் மாதிரி இந்த இடத்துல
இருக்கிறதா இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போகும்போது யூன்ஹோ கிட்ட கடைசியா தெளிவா சொல்லிடுறாங்க, நம்ம 2 பேருமே இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸா எப்பவுமே வெளியே வர்றது மீட் பண்ணி பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யூன்ஹோவும் பதிலுக்கு அவங்க கிட்ட கையை கொடுத்து நீ சொல்றது கரெக்ட் தான், நம்ம 2 பேருமே லைஃப்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜீவன் அந்த பக்கமா நடந்து போகும்போது அங்க பக்கத்துல யாரோ தும்முற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஜியோக்கு. நீ எப்படி இங்க? அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, இல்ல போர் அடிக்குதே சும்மா சுத்தி பார்க்கலாம் தான் நான் வெளியே வந்தேன். ஜியோக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும்னு சொல்றாங்க. சரின்னு அவனுடைய ஃபிளாட்டுக்கு தான் அவங்களை கூப்பிட்டு வரான். உள்ள வந்து பார்த்ததுமே நம்ம ஜீவனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்காக கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் கிஃப்ட்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஜியோக்கு இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவங்ககிட்ட சொல்றேன். அந்த யூனோ கூட தான் வெளியே போயிருந்தேன். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுல எனக்கே தெரியும். இருந்தாலும் இந்த விஷயம்லாம் வேணும்னு அவனை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நான் இருந்தாலும் எப்பவும் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி உன்னை கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போக ட்ரை பண்றாங்க. ஜியோக்கும் பதிலுக்கு அவங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தானே ரொம்ப நாளே அவங்களை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஜியோக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயம் ஞாபகம் வந்ததும் அவர் ஜீவன் அவாய்ட் பண்ற மாதிரி வேணும்னே அவங்களை தள்ளுறாரு. நீ என் கூட ஒன்னா இருந்தா கண்டிப்பா உன் லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியாது. நீ எடுத்தது ஒரு சரியான முடிவு இல்லைன்னு அப்புறம் நீ ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அவங்களை அங்க இருந்து போக சொல்லிட்டு இவன் கதவை லாக் பண்ணிட்டு உள்ள போயிடுறான். இவன் இது வரைக்கும் அப்படி எல்லாம் பண்ணதில்ல. திடீர்னு இந்த ஜியோக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே அவங்க எப்பவும் போல ஆபீஸ்க்கு வராங்க. வந்த அப்புறம் தான் அவங்களுக்கு விஷயம் தெரியுது. எப்பவுமே டைமுக்கு ஜியோக்கு ஆபீஸ்க்கு வந்துருவான். இன்னைக்கு அவன் வரவே இல்ல, லீவ் போட்டிருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம மிஸ் யாங் உள்ள வரும்போது வேணும்னே இந்த பழைய மேனேஜர் கிம் போய் அவங்ககிட்ட வம்பு இழுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு இங்க ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, நீங்க தானே மேனேஜர், அப்புறமும் எதுக்காக இப்படி சீக்கிரம் வராம லேட்டா வரீங்க? இப்படி அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி கிம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா மிஸ் யாங் இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. நடக்கிற இந்த எல்லா விஷயங்களுமே நோட் பண்ணிட்டு நம்ம ஜீவன் தான் அவங்க கிட்ட பேசும்போது சொல்றாங்க, இப்ப நீங்க தான் இந்த இடத்தோட மேனேஜர், அந்த கிம் உங்களுக்கு கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி தேவையில்லாம உங்ககிட்ட ஏதாவது பேசிட்டு இருந்தா அதுக்கு நீங்களும் சரியான பதில கொடுத்துருங்க அப்படின்னு. இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மிஸ் யாங் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. நீ உன்னுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டுனா சீக்கிரம் வீட்டுக்கு வந்து குழந்தைய பாத்துக்கோன்னு சொல்லி அவங்களை வேலை வாங்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட பேசின அப்புறம் தான் நம்ம ஜீவனுக்கு விஷயம் தெரியுது. மிஸ் யாங்கோட ஹஸ்பண்ட் எந்த வேலைக்கும் போகாம வீட்டிலே தான் இருக்காரு, அவர் குழந்தைய கூட பாத்துக்கிறது இல்ல அப்படின்னு. மிஸ் யாங் நீங்க இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது, உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வர சொல்லி நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஜீவன் அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருது. ஜியோக்கு உடம்பு சரியில்லாததுனாலதான் இன்னைக்கு ஒரு ஒர்க் வரவே இல்லை அப்படின்னு. வீட்டுக்கு போனதுமே அவனுக்காக ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்ததை யோசிச்சு பாக்குறாங்க. மின்னுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போதுலாம் இவங்க அவனை ரொம்ப கேரிங்காலாம் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவன் இவங்களை மதிக்கவே மாட்டான். அவங்க கஷ்டப்பட்டு ஏதாவது ஃபுட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி அவமானப்படுத்துவான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜீவன் ஜியோக்கு வீட்டு வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க. உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு. வீட்டுல அவன் இருக்கானா இல்லையான்றது வர தெரியல. அப்பதான் கரெக்டா உள்ள இருந்து அந்த பூனையோட சவுண்ட் வருது. இவங்களுக்கு தான் அந்த டோருக்கான பாஸ்வேர்ட் தெரியும்ல, அதை போட்டு ஓபன் பண்ணிட்டு நேரம் உள்ளேயும் போயிடுறாங்க. போய் பார்த்தா நம்ம ஜியோக்கு எழுந்திருக்க முடியாம அப்படியே ஒரு இடத்துல டல்லா உட்காந்துருக்கான். என்னாச்சு உனக்கு, உடம்பு சரியில்லையா, இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்க, அதெல்லாம் எங்கேயும் போக தேவையில்ல, இப்ப டாக்டர் வந்து என்ன செக் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. என் லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை நான் கஷ்டப்பட்டு இருக்கும் போது முதல் ஆளா வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். அவன் இப்படி பேசுறதெல்லாம் கேட்கும் போது தான் நம்ம ஜீவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதே மாதிரி டயலாக்ல இருந்தா அவங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் ஓவரா ட்ரிங்க் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப பார்க்ல அப்படியே படுத்து தூங்கும் போது இவங்கிட்ட உளறி இருப்பாங்க. என் லைஃப்ல இப்ப நான் பிரச்சனைன்னு கஷ்டப்பட்டு இருக்கும் போது நீ தான் முதல் ஆளா வந்து நிக்கிற. என் லைஃப்ல நான் எதிர்பார்க்கறது என்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நான் ஸ்டேபிளா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படின்னா இன்னைக்கு நம்ம மீட் பண்ண அந்த பர்சன் ஜியோக் தான்ன்றது இப்பதான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஜியோக் நான் யாருன்னு உனக்கு தெரியுதா, நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்ல எப்பவும் மீட் பண்ணிட்டோம்னு சொல்ல, பதிலுக்கு அவன் நீ ரொம்ப லேட்டு, உன்னை பார்த்ததுமே எனக்கு இந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஜீவன் அப்ப கண்ணாடி போடாம இருந்ததுனால இவனுடைய ஃபேஸ சரியா பாத்துருக்க மாட்டாங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. ஜியோக்கு அவங்களுக்கு உண்மையான ஒரு பர்சனா இருக்கிறதுனாலதான் இப்போ வரைக்கும் அவங்களுக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த யூன்ஹோ காட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சோகமா இருக்கும்போது கரெக்டா அவங்கிட்ட பேசுறதுக்காக யூன் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜீவனுக்கு யூன்ஹோ தான் பிடிக்கும் நினைச்சு இவங்க 2 பேரும் வெளியே போறதுக்காக கான்சர்ட் டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து அவன் கண்ணெல்லாம் கலங்கி பேச ஆரம்பிச்சிடறான். இல்ல ஜீவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்படின்னு. இப்ப இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு இவனுக்கும் தெரியல. அப்படியே அமைதியா அவனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜியோக்க பாத்துக்கிட்டு அவர் கூடவே தான் ஜீவனும் ஸ்டே பண்றாங்க. தூங்கி எழுந்திருச்சு அவன் நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஜியோக்கே ஷாக்கு. நேத்துல இருந்து நீ என் கூட தான் ஸ்டே பண்ணிருக்கியா? ஜியோக்கு எழுந்திருச்சு வெளியே வரும்போது நம்ம ஜீவன் அவனை ஹக் பண்ணிட்டே பேசுறாங்க. நான் உன் கூட தான் லைஃப்ல ஒன்னா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்கிட்ட சொன்னல நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா நான் எடுத்த முடிவை நினைச்சு நான் கவலைப்படுவேன் அப்படின்னு. எனக்கு அது பரவாயில்ல. இதால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என் லைஃப்ல என்ன சுத்தி எப்பவுமே மோசமானவங்களை மட்டும் தான் பாத்திருக்கேன். ஆனா நீ அப்படி இல்ல, அதனால நான் உன்னை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்க இவ்வளவு எமோஷனலா பேசுறத பார்த்துட்டு ஜியோக்கும் அவனுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்றத சொல்லிடுறான். இப்ப ஆபீஸ்ல எல்லாம் இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா டேட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. போர் அடிக்கும் போதெல்லாம் ஜியோக்கு அவனுடைய கேபின்ல உட்காந்து ஜீவன் கூட தான் சாட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மின் வேற சும்மா இல்லாம அவங்க பிரேக் டைம்ல வெளியே போறத பார்த்துட்டு ஜீவன் கிட்ட வந்து பேச ட்ரை பண்றான். நான் வேணான்னு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் ஓகே, நான் யாருன்னே தெரியாத மாதிரி எதுக்கு ஆபீஸ்ல நான் இப்படி டோட்டலா அவாய்ட் பண்றேன்னு கேட்கறான். இதெல்லாம் நீ என்ன ஏமாத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜீவன நேரா லிஃப்ட்டுக்கு போயிடுறாங்க. இவன் கோவத்தை எங்க காட்டுறதுன்னு தெரியாம ஸ்டோர் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற பொருள்லாம் தள்ளி விட்டுட்டு கத்திட்டு
கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப நைட் டைம் அந்த மின்னு சோமினுக்கு அவனுடைய அம்மா இன்ட்ரோ பண்ணி வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நான் இந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ண போறேன், இவ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில நல்லா படிச்ச பொண்ணுன்னு போய் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ஈக்குவலா அவனுடைய அம்மா கிட்ட சோமினும் போய் சொல்றாங்க, உங்க பையன் மின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய அம்மாவுக்கு அவனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கதை விடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவன் சோமினோட அம்மா மீட் பண்ணதே இல்ல. இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண வீக்கெண்ட்ல நம்ம ஜியோன்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே டேட்க்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மிஸ் யாங்கோட வீட்டுல நடக்கிறத காட்டுறாங்க. ஜியோன்னு சொல்லியிருந்த மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து மிஸ் யாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் வீட்டுல எந்த ஒரு வேலையும் செய்யாம அவங்களுடைய பொண்ணு திட்டிட்டு இருக்காருன்றது இப்பதான் அவங்களுக்கே தெரியுது. இனிமே நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, எங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு வேலையை ரெடி பண்ணி தராங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்குன்ற விஷயத்த அவங்க உடனே ஜியோனுக்கு மெசேஜ் பண்ணி சொல்றாங்க, நீ எனக்கு இப்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் எல்லாமே சரியா நடக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டப்பறம் இவங்களுக்கும் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் ஜீவனும் ஜியோக்கும் பீச்ல நடந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜீவன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட லைஃப்ல எனக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வேற யாரும் இருந்ததில்ல, என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ தான் சொல்றாரு. கண்டிப்பா அது நான் மட்டும் தான் சொல்லிட்டு அவங்களும் ஜியோக்கு ஹக் பண்றாங்க. கட் பண்ணா இப்ப நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல புதுசா ஒருத்தன் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கான் போல இருக்கு. அவன் கிம் தான் மேனேஜர் நினைச்சு அவங்க கிட்ட பேசுறதுக்காக வரான். அப்ப அந்த இடத்துக்கு மிஸ் யாங் வர்றதை பார்த்துட்டு இந்த கிம்மும் எதுவும் பேச முடியாம அந்த சீட்ல இருந்து எழுந்திருச்சிடுறாரு. நீ இப்பதான் ப்ரமோஷன் கிடைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்க, இது சீக்கிரமே மறுபடியும் எனக்கு சொந்தமாகும்னு சொல்லி டைலாக் பேசிக்கிட்டு இருக்காரு. மிஸ் யாங் இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா தான் இருக்காங்க. பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஜீவன் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சிக்னல் தந்ததும் ஃபர்ஸ்ட் டைமா அவங்க கிம் கேக்குற கேள்விகளும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க இப்படி எல்லாம் மத்தவங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறது எப்பதான் நிறுத்த போறீங்க? நீங்க இப்படி எல்லாம் பேசுறதை விட இந்த ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றதுதான் ரொம்ப கேவலமா இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்க்கும்போது கிம்முக்கு அவமானமாகிடுது. கிம், இப்ப நீங்க எனக்கு கீழே இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள், அவ்வளவுதான். நீங்க எனக்கு மரியாதை தரலன்னா நான் உங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்லிடுறாங்க. அவர் வெளியே தனியா நின்னுட்டு இருக்கும் போது மின்னு அவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு சிகரெட் எடுத்துட்டு போய் தந்தவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்புறம் ஏதாவது ஒரு வழியில ஒரு ஜீவனுக்கு பிரச்சனை தர்ற விஷயத்துல ஹெல்ப் பண்ணலாம்ல, அதுக்காக தான். கட் பண்ண நைட் டைம் மிஸ் யாங்க்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குல்ல, அதுக்காகவே அவங்களுடைய அப்பா ரெஸ்டாரண்ட்ல எல்லாருக்காக ஒரு டின்னர் பார்ட்டி வச்சிருக்காங்க. மிஸ் யாங் அவங்களுடைய அப்பா கூட எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம ஜீவனுக்கு அவங்களோட அப்பா ஞாபகம் தான் வருது. இப்ப அவர் அவங்க கூட இல்ல, இருந்தாலும் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஜீவனுக்கு ஒரு சரியான லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. இப்ப இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர மிஸ்டர் லீயை காட்டுறாங்க. அவர் உள்ள என்டர் ஆகும்போதே மிஸ் யாங்கோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கிட்ட க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத பாத்துறாரு. எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்காருன்னு பார்த்தா மிஸ் யாங்கோட ஹஸ்பண்ட் இதெல்லாம் கரெக்டா பண்றாரு. ஆனா இதை பத்தி அவர் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு. லீ உள்ள வந்து டின்னர் பார்ட்டியில உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது இவனுக்கு தான் பயங்கர ஷாக்கு. இவனோட பிரதர் தான் இவர் இப்படி எல்லாம் எந்த ஒரு பார்ட்டிக்கும் போய் சும்மாலாம் உட்கார்ந்ததே இல்ல. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் மின்னோட அம்மா அவங்களுடைய பையனை கூப்பிட்டு ரெண்ட் வீடு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இங்க தான் இருக்க போறான், இதுக்கான ரெண்ட்லாம் வந்து பே பண்ணணும்னு சொல்ல இதெல்லாம் கேட்டவனால ஏத்துக்கவே முடியல. மேரேஜ் பண்ணா எனக்கு தான் ப்ராப்பர்ட்டி தருவேன்னு சொன்னீங்களா, அப்புறம் இதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நீ என்ன அதுக்காக தான் என்னமோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசுற, நீ மேரேஜ் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உனக்கு கிடைக்கும், அது வரைக்கும் எல்லாத்தையுமே நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த மின்ன அப்புறம் சோமின் இவங்க 2 பேருடைய மேரேஜ்க்கான வேலையும் சீக்கிரமா ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இன்விடேஷனுக்கான கார்டு ரெடி பண்ணிருக்கிறது கூட சோமினுக்கு பிடிக்கவே இல்லை. இதை பத்தி அவங்க மின் கிட்ட போய் பேசினாலும் அவன் காதலே வாங்காம அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான். உனக்கு இந்த இன்விடேஷன் கார்டு தான் பிரச்சனையா, அதுக்கு ஏன் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, என்னுடைய அம்மா கிட்ட போய் பேசு அப்படின்னு. இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் நடக்க போறது ஆபீஸ்ல இருக்கிற யாருக்குமே தெரியாம இவங்க சீக்கிரட்டா பண்ணணும்னு பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா அடுத்த நாளே இவங்க இப்படி பிளான் பண்ணிருக்கிறதுக்கு ஒரு புது பிரச்சனை. ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே இவங்களுடைய மேரேஜ் இன்விடேஷன் யாரோ மெயில்ல சென்ட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் என்ன இவ்வளவு ஒஸ்டா இருக்காங்கன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்களா. இதை கேட்கும் போது மின்னுக்கு செம கடுப்பா இருக்கு. மறுபடியும் மிஸ்டர் லீ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு மெயில் வந்திருக்குன்னா நீங்க ஏன் இதை நிறுத்தாம எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணீங்க, இது என்னுடைய பர்சனல் கதறிட்டு இருக்கான். இங்க பாரு, இங்க ஒர்க் பண்றவங்க யாருக்கு மேரேஜ்னாலும் இப்படி எல்லாம் மெயில ஃபார்வர்ட் பண்றது நடக்கிற விஷயம் தான். இப்படி ஷேர் பண்ணதான் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க, இது ஒன்றும் புதுசு இல்ல. அதுக்கப்புறம் மிஸ்டர் லீ நம்ம ஜியோக்கு தனியா பார்த்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. உனக்கு ஜியோன்னு பிடிச்சிருக்குன்னு எனக்கு எப்போ தெரியும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த மின்னோட விஷயத்துல நீ தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறேன், நான் சொன்னது கரெக்டான்னு கேட்க அவனும் ஆமா கரெக்ட் தான், ஜியோனுக்கு பிரச்சனை தர்ற மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் லீ போய் அவனுடைய தாத்தாவை மீட் பண்ணி ஜியோக்கு பத்தி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காரு. உண்மை என்னன்னா ஜியோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவனுடைய தாத்தா மிஸ்டர் லீ ஆபீஸ்ல புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. அவன் எப்பவுமே இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. அந்த பொண்ணு ஜீவன் அவன் பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கான்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜியோக்கும் ஜீவனும் ஒன்னா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மின்னோட மேரேஜ் இன்விடேஷனை யார் நம்ம ஆபீஸ்ல ஷேர் பண்ணிருப்பான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜியோக்கு உண்மையை சொல்றான். அதை பண்ணதே நான் தான். அப்பதான் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றது தெரியும். இவனே சும்மா ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணி எல்லாரோட மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மின்னு செம்ம டென்ஷன்ல குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்தது சோமினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறான். இன்விடேஷன் எடுத்து ஆபீஸ்ல யாரு உன்னை ஃபார்வர்ட் பண்ண சொன்னது, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் நடக்க போகுதுன்ற விஷயத்த அங்க யாருக்கும் தெரியாத மாதிரி நான் சீக்கிரட்டா வச்சிருக்கணும்னு தான் நினைச்சேன். நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு அவங்க சொன்னாலே இவன் காதலே வாங்காம கத்திட்டு இருக்கான். மின்னோட அம்மாவும் சோமினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே இவங்க பையனோட மேரேஜ்க்கு வந்தா அதுக்கு இவங்களுக்கு பணம் கிடைக்கும்ல, அதனால நீ சோமினை திட்டாதே இப்ப பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி அவங்களை உள்ள கூப்பிட்டு போய் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. இப்ப 2-3 நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஜியோன் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடக்க போற அந்த நாள். அந்த ஹாலுக்கு போறதுக்காக பக்காவா ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஜியோ கூட சேர்ந்து.
இவங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு இவங்க கிட்ட தரலாமா வேணாமான்னு ஒன்று யோசிச்சுட்டே இருந்திருப்பான்ல. இப்போதான் இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால தைரியமா அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு தரான். இதே மாதிரி சோமின் கிட்ட கூட ஒன்று இருக்கு போல இருக்கு. ஆனா அது டூப்ளிகேட். இப்போ நம்ம ஜீவனுக்கு ஒரிஜினலே கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.